அது தெரிஞ்சு ஆகணும். அவன் சொல்கிறார், மகளே அமைதியாயிரு, புரியுதா, நீ அமைதியாயிரு, நீ வற்றாத தோட்டம், நீரூற்று, நீ அழகான தோட்டம், நீ எப்படிலாம் சொல்கிற, இப்படியே சொல்லித்தரணும், இப்போவே எனக்கு தெரியணும். யோசித்து பாருங்க. அப்போது கவனிங்க, ஆவியானவரை குறித்த வெளிப்பாடு இல்லை, போதனை இல்லை, சத்தியம் இல்லை, சபை இல்லை, வேதம் இல்லை. யாருக்கு? ஆவியானவருக்கு. இன்னைக்கு வாயை திறந்த ஒரே அந்நிய பாஷை, பல 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 பல. எனக்கு ரொம்ப எனக்கு புரியறது இல்லை ரொம்ப, இந்த பல 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 பலன்னு. ஆனால் கீழ்ப்படுகிறது. அவர் அந்நிய பாஷை பேசலை, அவர் அதனால் அந்நிய பாஷை மட்டுப்படுத்தலை. கவனிங்க, அதாவது 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 சரியான தெரிந்து கொள்ளுதல் இல்லாத காலத்திலேயே கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு எவ்வளோ போதனை இல்லை ஆவியானவரை பற்றி. நானே இந்த யூடியூப்ல நிறைய பிரசங்கம்